ஒரு போர் நடந்துச்சுன்னா நம்ம மேல குண்டு போட்டுருவாங்களா, நம்ம இருக்கிற இடத்துல குண்டு போட்டுருவாங்களான்னு ஒரு பதட்ட நிலை இருக்கும். அந்த பதட்ட நிலை தான் வான்கடை கிரவுண்ட் முழுக்க இருந்தது. அதுவும் இல்லாம ஒரே ஒரு விக்கெட் தேவை இந்தியாவுக்கு. அந்த ஒரு விக்கெட் எடுத்துட்டா போதும். அதுக்காக 15 கோடி பேர் ஹாட் ஸ்டார்ல காத்துக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் கிரவுண்ட்ல 40,000 பேர் காத்துக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவு பேருடைய பசி ஒரே ஒரு விக்கெட் மேலதான் இருந்துச்சு. அது வேற யாரும் கிடையாது, ஜேக்கப் பெத்தல். இவருடைய விக்கெட் எடுத்துட்டா இந்தியா வெற்றிடா அப்படின்ற ஒரு இலக்கில மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும். ஆனா 3 கேட்ச் தான் இந்த மொத்த மேட்சையும் மாத்தி விட்டு இருக்கு. அதாவது சாம்சன் ஆடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆர்ச்சர் வீசின 2வது ஓவர்ல ஒரே ஒரு கேட்சை கேப்டன் ஹாரி புரூக் விட்டுருப்பாரு. அந்த கேட்ச் மூலமா 254 டார்கெட்டை இங்கிலாந்துக்கு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது மீதி 2 கேட்ச் எங்கன்னு தானே கேக்குறீங்க. அக்சார் பட்டேல் பும்ரா வீசின ஓவர்ல 24 மீட்டர் பவர் பிளேவனுடைய கடைசி இடத்துல இருந்து பவுண்டரி லைனுடைய முன்னாடி வரைக்கும் ஓடி போயிட்டு ஒரு கேட்ச பிடிச்சிருப்பாரு. அந்த கேட்ச பிடிச்சு போன மேட்ச்ல சதம் அடிச்ச ஹாரி புரூக்க காலி பண்ணாரு. அடுத்ததா வில் ஜாக்ஸ். இவர் என்ன பண்ணாருன்னா ஜேக்கப் பெத்தலோட சேர்ந்து கிட்டத்தட்ட 77 ரன்னை பார்ட்னர்ஷிப்பா அடிச்சு வச்சிருப்பாரு. இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சா மட்டும்தான் இந்தியாவுக்கு வெற்றி என்ற இலக்குடன் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அக்சார் பட்டேல் லாங் திசையில ஓடி வந்து கேட்ச் பிடிச்சிட்டாரு. இருந்தாலும் கண்ட்ரோல் இல்லாம விழ போறாரு. அந்த நேரத்துல சிவம் துபே கிட்ட பால தூக்கி போட்டு கேட்சை கம்ப்ளீட் பண்ணி வில் ஜாக்ஸை வெளியே எடுத்தாரு. எதுக்காக ஜேக்கப் பெத்தலோடைய விக்கெட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா 48 பால் விளையாடி 105 ரன் அடிச்சிருந்தாரு. 8 4 7 6. இவர் இந்த அளவுக்கு ரன்களை குவிச்சதுனால சாம்சன் அடிச்ச நாக்க எல்லாருமே மறந்து போயிட்டோம். ஆனா அவர் 89 ரன் அடிச்சிருந்தாரு. அவரும் 8 4 7 6 அடிச்சிருந்தாரு. அவருடைய நாக் மறக்கிறதுக்கு காரணம் இங்கிலாந்துல ஜேக்கப் பெத்தல் விளையாடின விதத்தை பார்க்கும்போது அது எல்லாமே மறந்து போச்சு. வான்கடை மைதானத்துல நடந்த இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது இங்கிலாந்து அணி தான். 2016ல எவ்வளவு பெரிய சேஸ் தெரியுமா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துலயும் நாம மிகப்பெரிய சேஸ் கிடைச்சாலும் பண்ணுவோன்ற நம்பிக்கையில தான் அவங்க ஃபீல்டிங்கை எடுத்திருக்காங்க. ஃபீல்டிங்கை எடுத்ததுமே சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் களத்துக்கு வந்தாங்க. சாம்சன் போன மேட்ச்ல எந்த ஒரு அதிரடி காட்டினாரோ அதே அதிரடியை இந்த இடத்துல தொடராரு. ஆனா அபிஷேக் சர்மா அதே தப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆர்ச்சர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டார்டிங்லயே சாம்சன் 12 ரன் அடிச்சாரு. அதாவது ஒரு 6 ஒரு 4ன்னு. அடுத்துதான் வில் ஜாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்தாலே அது அபிஷேக் சர்மாவுக்கு விரிச்ச வலை தான். அதை கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம அந்த வலையில அவர் விழுந்துட்டாரு. 2 4 அடிச்சாரு. கொஞ்சம் சுமூகமா ஆடி இருக்கலாம்ல. எனக்கு ரன் தான் வேணும்னு சொல்லிட்டு 6 அடிக்க ட்ரை பண்ணி அழகா கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. 2 ஃபீல்டு தான் வெளியே போட்டிருக்காங்க. அந்த 2 ஃபீல்டுல அழகா கேட்ச் கொடுத்துட்டாரு அபிஷேக் சர்மா. 9 ரன்ல காலி. அடுத்துதான் ஆர்ச்சர் வந்தாரு. ஆர்ச்சர் வந்ததும் இந்த வாட்டி சாம்சனை அடக்கிடுவாருன்னு தான் நினைச்சோம். ஆனா அடக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. அந்த இடத்துல ஹாரி புரூக் சாம்சனோட கேட்சை விட்டு 14 ரன் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வில் ஜாக்ஸ் திரும்ப வந்து 11 ரன் கொடுத்தாரு. சாம் கரன் 6வது ஓவர்ல 12 ரன் கொடுத்தாங்க. ஓவர்டன் 10 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. ஆக மொத்தம் பவர் பிளேக்குள்ளார 6 ஓவருக்கு 67 ரன் அடிச்சு ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து இந்தியா ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. பவர் பிளேலயே பவரை காட்டினவங்க அடுத்ததான் வந்த ஓவர்கள்ல பவரை காட்டாமையா இருப்பாங்க. ஆனா பவரை காட்டி இருக்கிறாங்க. தேவையான இடத்துல மட்டும் காட்டி இருக்கிறாங்க. ரஷித் வீசன 7வது ஓவர்ல 6 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. சாம்சன் இந்த இடத்துல சமயா விளையாடி இருக்காரு. இந்த நாக் மாதிரி எல்லா போட்டியில விளையாடினா கண்டிப்பா இவர் 100 அடிப்பாரு. ஏன்னா எந்த பால அடிக்கணும் எந்த பால அடிக்க கூடாது, யார் ஓவர்ல அடிக்கணும் யார் ஓவர் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு ஆட்டத்தை ஆடி இருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் ரஷித்தை ஓங்கி அடிக்காம 6 ரன் மட்டும் அடிச்சாரு. ஆனா 10வது ஓவர்ல இஷன் கிஷன் இவர் அடிக்க ட்ரை பண்ணி அவருடைய விக்கெட்டை இழந்துட்டாரு. 18 பாலுக்கு 39 ரன் அடிச்சு சாம்சனோட பெரிய நாக்கைய விளையாடி இருந்தாரு. அந்த ஓவர்லயும் பெருசால ரன் அடிக்கல. 7 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க. மொத்தமா 2 ஓவரை ரஷித் மட்டும் இந்த 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவருக்குள்ளார வீசி 13 ரன் மட்டும் தான் கொடுத்திருந்தாரு. மீதி 2 ஓவர்ல பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அதை அடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா சாம்சன். கூடவே இஷான் கிஷனும் போட்டு பொளந்திருக்கிறாரு. டாசன் வந்தாரு. டவுசர் கழட்டி அடிக்கிற மாதிரி 19 ரன் அடிச்சாங்க. சாம் கரனை 20 ரன் அடிச்சு மொத்தமா 2 பேரு 39 ரன் கொடுத்திருக்காங்க. 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பால்ல 52 ரன் கொடுத்திருக்காங்க. 10 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 119 ரன். 2 விக்கெட்டை மட்டும் தான் இழந்திருக்காங்க. இன்னும் இருக்கக்கூடிய ஓவர்கள் 10. இந்த 10 ஓவர்ல சாம்சன் வேற வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாரு. இன்னும் ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மான்னு சொல்லிட்டு நிறைய பிளேயர்கள் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல யார் தெரியுமா வந்தது? ரஷித் ஓவர்ல ஸ்பின்னர் ஓவர்ல இந்த இஷான் கிஷன் அவுட் ஆனதுனால சிவம் துபேவை உள்ள அனுப்பி இருக்கிறாரு கம்பீர். நெக்ஸ்ட் 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் 5 டிஃபரண்டான பவுலரை ஹாரி புரூக் உள்ள இறக்குறாரு.
ஃபர்ஸ்ட் ஓவர் 10 11வது ஓவர்ல 11 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்துதான் ரஷித்தை உள்ள இறக்குறாரு. முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பின்னர் ஆடுகிற இந்த சிவம் துபே ஸ்பின்னர் மூலமாவே எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் திட்டம் போடுறாங்க. ஆனா இந்த இடத்துல சிவம் துபே நீ எந்த ஸ்பின்னரை விட்டாலும் நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு 2 6 அடிச்சு 15 ரன் அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சஞ்சு சாம்சனுக்கும் ஆர்ச்சருக்கும் ஆகவே ஆகாது போல. அதுக்கு முன்னாடி ஒரு சீரிஸ் நடந்திருக்கும் இந்தியாவுல 5 T20 போட்டி நடந்திருக்கும். அதுல மொத்த போட்டியிலுமே இந்த சஞ்சு சாம்சனை ஆர்ச்சர் மட்டுமே விக்கெட் எடுத்திருப்பாரு. அதுவும் பவுன்ஸ் மூலமாவே எடுத்திருப்பாரு. அந்த பவுன்ஸை சரியா ஆட கத்துக்கிட்ட சஞ்சு சாம்சன் போட்டு பொளந்துட்டாரு. 15 ரன் அடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் வில் ஜாக்ஸ் செல்ஃப்லெஸ்ஸா விளையாடின சஞ்சு சாம்சன் 89 ரன் இருக்கும்போது நாம 11 தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு பொறுமையா விளையாடி இருந்தா ஈஸியா 100 அடிச்சிருக்கலாம். ஆனா இந்த மனுஷன் 8 4 7 6 அடிச்சுட்டு அழகா வில் ஜாக்ஸ் வீசின ஓவர்ல தூக்கி அடிக்க ட்ரை பண்ணி, அதாவது 6 அடிக்க ட்ரை பண்ணி அசால்ட்டா கேட்ச் கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. சாம் கரன் வித்தியாசமா வீசுறாரு. ஸ்லோயர் பால் போடுறாரு, ஃபாஸ்ட் பால் போடுறாரு, யார்கர் போடுறாரு, என்னென்னமோ பண்றாரு. ஆனா 10 ரன் கொடுத்துட்டாரு. மொத்தமா 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி இந்திய அணி 177 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன 5 பேர் திரும்ப அப்படியே 16வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் வீசுறாங்க. இந்த இடத்துல ரஷித் வீசின பந்துல அழகா சூரியகுமார் யாதவ் 6 அடிச்சிருப்பாரு ஸ்விப் ஷாட்ல. ஆனா மறுபடியும் அதையே ட்ரை பண்ணி ஈஸியா ஸ்டம்ப் அவுட் ஆயிட்டு வெளியே போயிருப்பாரு. ஓவர் 10 17வது ஓவர்ல 17 ரன் கொடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் சாம் கரன் 12 ரன் கொடுத்திருப்பாரு. இந்தியாவை அடக்கலாம்னு வந்த ஆர்ச்சரை திலக் வர்மா தில்லா 3 6 அடிச்சிருப்பாரு. ஒரே ஒரு பால் மட்டும் தான் இடையில டாட், இல்லனா அது ஆர்ட்ரிக் சிக்ஸா மாறி இருக்கும். இருந்தாலும் ரிவெஞ்ச் எடுக்கிறன்ற பேர்ல 20 ரன்னை விட்டு கொடுத்த ஆர்ச்சர் போல்ட் எடுத்திருப்பாரு திலக் வர்மாவை. கடைசி ஓவரை தில்லா வீச வந்தவர் யார் தெரியுமா? வில் ஜாக்ஸ். ஆனா பாண்டியா கொஞ்சம் கூட யோசிக்காம 2 6 பறக்க விட்டாரு. ஆக மொத்தம் 20 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 253 ரன்னுக்கு 7 விக்கெட்டை இழந்து இங்கிலாந்துக்கு 254 என்ற டார்கெட்டை கொடுத்திருக்காங்க. இங்கிலாந்து அணியை சாதாரணமாலாம் எடை போடக்கூடாது. எந்த பிளேயர் எப்ப அடிப்பாங்கன்னே தெரியாது. போன மேட்ச்ல கூட ஹாரி ப்ரூக் 100 அடிச்சிருந்தாரு. அந்த வகையில இந்த போட்டியில சால்ட்டும் இன்னொரு பக்கம் பட்லரும் களத்துக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஹர்தீப் சிங் தான் வீசுறாரு. அசால்ட்டா 13 ரன் அடிச்சு போராட்டத்துக்கான அறிகுறியை ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. 2வது ஓவர்ல 2 ரன் மட்டும் கொடுத்து அசால்ட்டா தூக்கிட்டாரு பாண்டியா. சரக்கு அடிச்ச ஒருத்தனுக்கு கை கால்லாம் உதறும் பாத்தீங்களா? அந்த மாதிரி பாண்டியா ஓவர்ல பால தொட முடியாம பட்லர் பதறிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்ததா ஸ்ட்ரைக் எடுத்த பட்லரை ஹர்தீப் சிங் பால தொட விடாம அலக்கடிக்கிறாரு. இருந்தாலும் 2 பவுண்டரி அடிச்சிருக்காரு. பாண்டியா ஓவர்ல 13 ரன் போயிடுச்சுன்னு கவலைப்பட்ட சூரியகுமார் யாதவ் பால தூக்கி பும்ரா கிட்ட கொடுத்துட்டாரு. போன மேட்ச்ல சதம் அடிச்ச ஹாரி ப்ரூக் இந்த மேட்ச்ல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பும்ரா புயல் மாதிரி பால போடுறாரு. அந்த பால ஆட முடியாம தடுமாறிக்கிட்டு கொடிய நாட்ட வச்சாரு. இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வான்கடை ஸ்டேடியத்துல கடலை நோக்கி ஓடுறாரு. 23 மீட்டர், அதாவது பவர் பிளேவனுடைய கடைசி லைன்ல இருந்து பவுண்டரி லைனுக்கு முன்னாடி வரைக்கும் ஓடி போயிட்டு டைவ் அடிச்சு பிடிக்கிறாரு. இந்த ஓவர்ல பும்ரா 7 மட்டும் தான் கொடுத்தாரு. ஆனா இதுக்கப்புறம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்கிலாந்துக்கு டார்கெட்டை ஈஸியா மாத்துச்சு. வருண் சக்கரவர்த்தி தான் பால வீசுறாரு. போட்டு பொளக்குறாங்க. பெரிய டார்கெட்லாம் அடிக்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு லூஸ் ஓவரை போட்டு பொளக்கணும்னு தான் எல்லா டீம்மேட்ஸுமே முடிவு பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல வேர்ல்டு நம்பர் 1 பிளேயரா இருக்கக்கூடிய வருண் சக்கரவர்த்தியை இங்கிலாந்து டீம் சூஸ் பண்ணிக்கிறது தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. பெத்தையா பொளக்குறாரு. 3 பெரிய 6 போட்டு சாத்துன்னு சாத்துறாரு. ஃபார்ம் அவுட்ல இருந்த பட்லரை 25 ரன்ல போல்ட் ஆக்கி மீண்டும் ஃபார்முக்கு வந்தாரு வருண் சக்கரவர்த்தி. ஆனா விடமாட்டோம் சொல்லிட்டு கடைசி பால்ல 4 அடிச்சு பவர் பிளேக்குள்ளார 68 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து இந்தியா இந்த இடத்துல 67 இருந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இங்கிலாந்து 68 இருக்கிறாங்க. ஆனா 2 விக்கெட்டை எக்ஸ்ட்ரா இழந்திருக்காங்க. வெட்டு 1 துண்டு 2 விளையாடுறத விடமாட்டேன்னு சொல்லிட்டு பாண்டியா வீசின 7வது ஓவர்ல 15 ரன் அடிச்சிருக்காங்க. பேண்டன் இறங்கி வந்து 2 6 அடிச்சாரு அக்சார் பட்டேல் ஓவர்ல. ஆனா 3வது பால்ல போல்ட் ஆகி இருக்கிறாரு. அக்சார் பட்டேல் 8வது ஓவர்ல 16 ரன் கொடுத்தாலும் 10வது ஓவர்ல 6 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. வருண் சக்கரவர்த்திக்கு என்ன வசியம் பண்ணாங்கன்னே தெரியல. மனுஷன் ரன்னை போட்டு கொடுக்கிறாரு. 14 ரன் கொடுத்திருக்காரு 9வது ஓவர்ல. ஆக மொத்தம் 24 பாலுக்கு 51 ரன் அடிச்சிருக்காங்க. 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும், 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் செஸ் போட்டியில ஒரு கேம் விளையாடுவாங்க. அதாவது பெட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான், இன்னொரு பக்கம் செக்மேட் வைக்கிறதுக்கான பிளானை போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி இங்கிலாந்துக்கு விக்கெட் விழுந்துகிட்டே இருந்தாலும் ஒரு பக்கமா ஜேக்கப் பெத்தலும் வில் ஜாக்ஸும் போட்டு பொளந்துகிட்டு இருக்கிறாங்க. பும்ரா வராரு, 12 ரன் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் அக்சார் பட்டேல் வந்தாரு, 15 ரன் கொடுக்குறாரு. வருண் சக்கரவர்த்தி 14 ரன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா ஹர்தீப் சிங் உள்ள புகுந்து டேலண்டான ஒரு பவுலிங்க போட்டாரு. ஸ்டம்ப் லைனே தாக்கல, ஒயிட் லைனை மட்டும் தான் தாக்குனாரு. 3 வைட போட்டு அவங்களுக்கு ஒரு விரக்தியை கொடுத்துட்டு கடைசி பால தூக்கி அடிக்க வச்சு அக்சார் பட்டேல சிவம் துபேவும் கோஆர்டினேஷன்ல அந்த பார்ட்னர்ஷிப்பை உடக்க ட்ரை பண்ணிருக்காங்க. கடைசியா வில் ஜாக்ஸ் 35 ரன்ல காலி ஆயிட்டாரு. ஆனா அந்த ஜேக்கப் பெத்தலும் வில் ஜாக்ஸும் சேர்ந்து 77 ரன் அடிச்சிருக்காங்க, 2 பேரும் ஜோடி சேர்ந்து. அதுவும் இல்லாம கடைசியா வருண் சக்கரவர்த்தி ஒரு 13 ரன் கொடுத்திருக்காரு. 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் 30 பாலுக்கு
66 ரன் அடிச்சிருக்காங்க. ஆனா இப்ப இவங்களுக்கு தேவையான ரன் எவ்வளவு தெரியுமா? இன்னும் 30 பாலுக்கு 69 தான் தேவை. ஆனா இந்த இடத்துல வில் ஜாக்ஸ பிரிக்கலனா கண்டிப்பா மேட்ச் இங்கிலாந்து கையில தான் போயிருக்கும். இப்ப களத்துல சாம் கரன் ஜேக்கப் பெத்தலோட சேர்ந்து இருக்கிறாரு. மீதம் இருக்கக்கூடிய 5 ஓவர் யார் யாருக்கு தெரியுமா? பும்ராக்கு 2 கன்ஃபார்ம், ஹர்ஷிப் சிங்குக்கு 1 கன்ஃபார்ம், பாண்டியாக்கு 1 கன்ஃபார்ம். மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஓவரை யார் போட போறான்ற கேள்வி மட்டும்தான் இருந்துச்சு. சிவம் துபேவா, அக்சர் பட்டேலா, இவங்க 2 பேரும் ஆரம்பத்திலேயே போட்டா இந்த ரன் அசால்ட்டா அடிச்சு முடிச்சிடுவாங்க. அதுக்குள்ளார ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஜேக்கப் பெத்தலையோ இல்ல சாம் கரனையோ விக்கெட் எடுத்து இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு பிளான போட்டாரு சூரியகுமார் யாதவ். அதுக்கேத்த மாதிரி பும்ரா கிட்ட பால கொடுத்துட்டாரு. பும்ரா 8 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்தாரு. இது பயங்கரமான ஒரு டேலண்டான பவுலிங் தான். அதுக்கு அடுத்து பேசின ஹர்ஷிப் சிங் 4 பால் நறுக்குன்னு வச்சாலும் கடைசி 2 பால்ல ஒரு 6 ஒரு 4 கொடுத்து மாற்றத்தை உண்டு பண்ணிட்டாரு. 18 பாலுக்கு 45 ரன் தேவை. பும்ரா கிட்ட பால், பெத்தல் கிட்ட பேட். ஆட்டம் இங்கே முடிஞ்சு போகணும். ஏன்னா என்ன இங்கிலாந்துக்கு போகணும் இல்ல இந்தியாவுக்கு வரணும், இதுதான்டா முடிவா இருக்கணும்னு சொல்லிட்டு பும்ரா யார்கர் வீசுறாரு. 3 பால் யார்கர், ஸ்லோவரா வீசுறாரு, ஃபாஸ்டரா வீசுறாரு, என்னென்னமோ பண்றாரு. ஆனா இந்த 2 பேரும் அடுத்த 2 ஓவர்ல நாம அடிச்சுப்போம். ஏன்னா அதுக்கு அடுத்தது வரது பாண்டியாவோ இல்ல அக்சர் பட்டேலோ இல்ல சிவம் துபேவா. இந்த முடிவுக்கு வந்துட்டு தான் இவர் ஓவர்ல டிரைவ்லயே 6 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க. 12 பாலுக்கு 18 அடிக்கணும். பாண்டியா ஓவர்ல ஃபர்ஸ்ட் பாலே 6. அந்த 6ஓட ஜேக்கப் பெத்தல் சதத்தை நெருங்குறாரு. 45 பாலுக்கு 102 ரன், கிட்டத்தட்ட 8 4 7 6ன்னு சொல்லிட்டு நாசம் பண்ணிட்டாரு. சிங்கிள ரொட்டேட் பண்ணி சாம் கரன் எப்படி அவுட் ஆயிட்டாரு 18 ரன்ல. பாண்டியா ஓவர்லயே கடைசி ஒரு பால் இருக்கு. அதாவது 7 பாலுக்கு 30 அடிக்கணும். இந்த சிச்சுவேஷன்ல ஒரு 4 ஒரு 6 அடிச்சிருந்தா நாம அடிக்கக்கூடிய சூழல் அந்த 24 ரன்னோ இல்ல 22 ரன்னோ இல்ல 26 ரன்னோ ஏதோ ஒரு சூழல் உண்டாகி இருந்தா ஜேக்கப் பெத்தல் தனிப்பட்ட முறையில ஈஸியா அடிச்சிருப்பாரு. பாண்டியாவினுடைய ஓவர்ல கடைசி பாலையும் அவர் ஈஸியா டாட் பண்ணி 30 ரன் 6 பாலுக்கு அப்படியே நிக்க வச்சாரு. பாலை யார்கிட்ட கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே தெரியல. அதுக்கப்புறமா தான் தெரியுது சிவம் தான் நம்மளை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சிவம் துபே கிட்ட கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஜேக்கப் பெத்தல் தவறான முடிவு எடுத்துட்டாரு. அந்த பால் ஓடாம இருந்திருந்தாலே ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கலாம். ஆனா மனுஷன் 2 ரன்னுக்கு ஆசைப்பட்டு ஓடி போயிட்டு ஈஸியா ரன் அவுட் ஆயிட்டாரு. அப்போதாங்க நமக்கு திருப்தியே வந்தது. ஆனா இந்த சிவம் துபே சாதாரணமா விடல, எல்லா மக்களையும் பதட்ட நிலையிலேயே வச்சிருக்காரு. கடைசி 2 பால்ல 20 ரன் அடிக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல ஒரு வைட போட்டு எங்கடா இவர் நோ பால் போட்டு இன்னொரு 6 கொடுத்து மொத்தமா 3 6 கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட போறாரோன்னு நினைச்சோம். ஆனா மனுஷன் அந்த 2 பால்ல 2 6 கொடுத்து கடைசி நேரத்துல 8 ரன்கள் வித்தியாசத்துல தான் ஜெயிக்க வச்சிருக்காரு. என்னதான் இந்தியா ஜெயிச்சாலும் இதுல இங்கிலாந்தினுடைய போராட்டத்தை சாதாரணமா எடுத்துக்கவே முடியாது. சாம் கரன் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு, நாங்க வான்கடை மைதானத்துல இந்திய ரசிகர்களை அமைதியாக்கணும். சத்தியமா சொல்ற அமைதி ஆக்கிட்டாரு. ஆனா இதே பவுலிங்க வச்சுக்கிட்டு நியூசிலாந்து கிட்ட மோதனா கொஞ்சம் கஷ்டம் தான். நியூசிலாந்து கிட்ட இந்தியா ஃபைனல்ல ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.